என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் போதும். உன்னை அன்போடு வரவழைக்க உன் தாயானவள் நான் வந்துவிட்டேன். என் தங்கமே, எனக்காக இன்று நீ சில நேரங்களை ஒதுக்கி என் வாக்கினை கேட்கும் பட்சத்தில் நிச்சயமாக உனக்காக வந்த இந்த தாயானவள் என்னுடைய அன்பினை நீ புரிந்து கொள்வாய். என் குழந்தையே, வாழ்க்கையில் எப்பொழுதுமே கண்ணீரோடுதான் நின்று கொண்டிருக்கின்றாய். ஏதாவது ஒரு வகையில் எங்கிருந்தாவது சில பிரச்சனைகள் உனக்கு வந்து கொண்டேதான் இருக்கின்றது. ஒவ்வொரு பிரச்சனைகளையும் ஒவ்வொரு கஷ்டங்களையும் எப்படித்தான் சமாளித்து மேலே வரப்போகின்றோமோ என்று என் பிள்ளை நீ விழி பிதுங்கிக் கொண்டிருக்கின்ற நேரம் உன்னை அரவணைக்கவும் உன்னை இந்த கஷ்டத்திலிருந்து மீட்டெடுக்கவும் உன் தாயானவள் நான் வந்திருக்கின்றேன். என் தங்கமே, இத்தனை காலங்களும் உனக்கு உதவிகளை செய்வதாக சொல்லிவிட்டு இந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நீ அந்த உதவியை எதிர்பார்த்தாயோ அப்பொழுது கைவிரித்து சென்றவர்கள் இன்று உன் முன்னால் நிற்கின்றார்கள். உனக்கு ஆபத்து என்று ஒன்று வரும்பொழுது உதவி செய்யாமல் மற்ற நேரங்களில் வாய்ப்பேச்சுக்கு மட்டும் உனக்காக நான் இருக்கின்றேன் என்று சொன்னவர்கள் நிறைய பேர் இப்பொழுது உன் கண் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றார்கள். என் குழந்தை, இந்த வாழ்க்கையில் எப்பேற்பட்ட மனிதர்களை உனக்கு அடையாளம் காண்பித்திருக்கிறது என்று பார்த்தாயா? பலவிதமான மனிதர்களையும் பலவிதமான நேரங்களில் நீ சந்தித்து விட்டாய். கஷ்டங்களும் உன்னை வந்து தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. இதிலிருந்து என் பிள்ளை இந்த தாயானவள் மீட்டெடுத்து தர வேண்டும் என்று என் குழந்தை, இது போன்ற கஷ்டங்களையெல்லாம் கொடுக்க நினைத்தவர்களுக்கு தண்டனையும் கிடைக்க வேண்டும். அதற்கு நீ என்ன செய்ய வேண்டும் என்று உன் அம்மா நான் உனக்கு இப்பொழுது சொல்கின்றேன். என் குழந்தையே, இந்த தாயானவளினுடைய அன்பு மிகவும் எளிதாக எல்லோருக்கும் கிடைத்து விடாது. அம்மா அத்தனை சுலபமாக யாரிடத்திலும் வந்துவிட மாட்டேன். எல்லோருக்கும் வாழ்க்கையில் என்ன தேவை என்பதை பொறுத்து அவர்கள் எந்த அளவிற்கு நல்ல நிலையில் இருக்கிறார்கள் என்பதை கணித்தால் அவர்கள் வாழ்க்கையில் நான் வருவேன். எப்பேற்பட்ட எண்ணங்களை கொண்டவர்களாக இருந்தாலும் எப்பேற்பட்ட வசதி வாய்ப்புகளை கொண்டவர்களாக இருந்தாலும் அவர்களை தேடி இந்த தாயானவள் நான் ஒரு நாளும் சென்றுவிடப் போவதில்லை. என் மீது உண்மையான அன்பு வைத்து என்னை தேடுகின்ற பிள்ளைகள் எப்பொழுது அழைத்தாலும் அவர்களை நான் தேடி ஓடோடி வந்து விடுவேன். அதில் நீயும் ஒரு குழந்தை அல்லவா? உன் வார்த்தைகளை கேட்டு நீ என்னை அழைத்தவுடன் நான் உன்னை தேடி ஓடோடி வந்துவிட்டேன். எத்தனை பிரச்சனைகளுக்கு மத்தியில் என் பிள்ளை இந்த தாயானவளை நீ இப்பொழுது காண வந்து என் வாக்கினை கேட்டு கொண்டிருக்கிறாய் என்பது எனக்கு நன்றாக தெரியும். எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் இந்த தாயானவள் நம்மை காப்பாற்றி விடுவாள் என்கின்ற நம்பிக்கை உனக்குள் இருந்து கொண்டே இருக்கின்றது அல்லவா? இந்த நம்பிக்கை ஒன்றுதான் இன்னும் என்னை உன்னோடு அன்பால் பிணைத்து வைத்திருக்கின்றது. உனக்கு அன்பினை கொடுக்க வேண்டும் என்று நான் நினைத்ததற்கு ஒரே காரணம் இருக்கின்றது. என்ன தெரியுமா? யாரிடத்திலும் கள்ளம் கபடமில்லாமல் பழகுகின்ற உன்னுடைய மனது எந்த விதமான எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் எல்லோரிடத்திலும் நீ காட்டுகின்ற அன்பு, இவைதான் எனக்கு உண்மையில் உன்மீது அன்பு வரவழைத்தது. உன் மீது பேரன்பு கொண்டு உனக்காக உதவிகளை செய்வதற்காக வந்திருக்கின்றேன். உன் அம்மா நிச்சயமாக உன் வாழ்க்கையில் எல்லா கஷ்டங்களிலிருந்தும் உன்னை மீட்டெடுத்து உனக்கான நல்ல வழிகளை காண்பித்து கொடுக்கின்றேன். நீ இதிலிருந்து எல்லாம் மீண்டு வந்துதான் ஆக வேண்டும். இவையெல்லாம் உனக்கு நிரந்தரமானதாக ஒரு நாளும் முழுமையாக கிடைக்கப் போவது கிடையாது. ஏதாவது ஒரு கட்டத்தில் இவையெல்லாம் உனக்கு நல்ல நிலையை எட்டும் துரோகங்களை செய்கின்ற இந்த மனிதர்களை காரணமாக மாறுவார்கள்.
அந்த அளவிற்கு பல மாற்றங்கள் ஏற்படும். உன் வாழ்க்கையில் நல்ல திருப்பங்கள் ஏற்படும். எதனால் வந்தது, எதனால், யாரால் வந்தது என்று நீ சற்று சிந்தித்து பார்த்தால் உனக்கு புரியும். இந்த வாழ்க்கை எதற்காக நீ இத்தனை கஷ்டத்தோடு கடந்து வந்தாய் என்று அடுத்தவர்களின் எண்ணங்கள் தான் உன் வாழ்க்கையில் அதிகமாக இருந்திருக்கின்றது. மற்றவர்கள் நினைத்ததான் உன் வாழ்க்கையில் சாதித்து இருக்கின்றார்கள். யாருமே இங்கு உனக்கு எந்த விதத்திலும் உதவிகளை செய்ய முன்வராத பொழுது உனக்கு உதவிகளை செய்வதற்கு முன்வந்திருக்கின்ற இந்த தாயானவள் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் சரி செய்து கொடுத்து விடுவேன். எனக்கு இதையெல்லாம் சரி செய்வதற்கு எத்தனை நேரம் ஆகிவிடப் போகின்றது. கண்ணிமைக்கும் நேரத்தில் நான் உனக்கு இதனை சரி செய்து கொடுத்து விடுவேன். ஆனால் என் குழந்தையே, உடனடியாக அது கிடைக்கும் பொழுது நீ நிச்சயமாக மீண்டும் அதன் மீது வைத்திருக்கின்ற உன்னுடைய எண்ணத்தை சிதறவிட்டு விடுவாய். எல்லாமே எளிமையாக கிடைக்கின்றதே என்று எண்ணி நீ உன்னுடைய முயற்சிகளை நிறுத்தி விடுவாய். அதனால் முயற்சியும் உழைப்பும் எந்த அளவிற்கு வாழ்க்கையில் தேவை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இதுவெல்லாம் எந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் உனக்கு உதவிகளை செய்யும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நம்பிக்கையோடு முயற்சியை செய். யார் கை கொண்டு இருக்கின்றார்களோ அவர்களின் வசம் வெற்றி கேட்காமலேயே வந்து தழுவும். என் பிள்ளை, உன் வாழ்க்கையில் உன்னை தேடி வரப்போகின்ற இந்த வெற்றியை அனுபவிக்க நீ எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும். எல்லா நேரத்திலும் உனக்கு வாழ்க்கை கொடுப்பது மனதிற்கு வேதனையாக இருக்கின்றது என்றால் நிச்சயமாக அதற்கு பின்னால் ஒரு சந்தோஷம் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது. என் குழந்தை மனது எப்பொழுதுமே பலவிதமான சோதனைகளை கடந்ததனால்தான் என்னவோ அதிகமான பக்குவத்தை அடைந்திருக்கின்றாய். கொடுத்தது யார் என்று நினைக்கும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு காண்பித்து கொடுத்த போலிகளை அடையாளம் கண்டு கொண்ட பெருமையை நீ அடைந்துவிட வேண்டும். இவர்களோடு இதுக்கு மேலும் நட்பினை தொடராமல் இந்த நிலையிலாவது இவர்களை பற்றி தெரிந்து கொள்ள வாய்ப்பு கிடைத்தது என்று எண்ணி என் குழந்தை நீ மனமகிழ்ச்சி அடைய வேண்டும். எல்லாவற்றிற்கு பின்னாலும் இருக்கின்ற காரணத்தை தெரிந்து கொண்டு நடக்காமல் இருப்பதற்கான சூழ்நிலையை புரிந்து கொண்டு எது எப்பொழுது கிடைத்தாலும் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற மனநிலையோடு நீ இருப்பாயானால் நிச்சயமாக நடப்பது எல்லாமே உனக்கு நன்மையை கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் உனக்கு வேண்டாம். என் குழந்தைக்கு இந்த தாயானவள் நினைக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் இனிமேல் உன்னை நல்லபடியாக நல்லதொரு மனநிலையில் கொண்டு வந்து உனக்கானதை பெற்றுக்கொள்ள நிச்சயமாக உதவி செய்யும். எந்த நேரம் வந்தாலும் சரி, உன் வாழ்க்கையில் இனிமேல் உனக்கான நல்ல நேரம் மட்டும்தான் இருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். நான் வாழ்க்கையில் என்றென்றைக்கும் உனக்கான விஷயங்களை தருவது காத்து கொண்டே இருக்கின்றேன். என்னை நம்பிக்கையோடு நீ வணங்கி கொண்டு ஒரு நாளும் என் மீது கொண்டிருக்கின்ற நம்பிக்கையை குறைத்து கொள்ளாதே. உடனடியாக நீ கேட்டது கிடைக்கவில்லை என்று தெய்வத்தின் மீது கோபம் கொண்டால் அங்கே நீதான் முட்டாள் ஆகிவிடுகின்றாய் என்பதனை உணர்ந்து எதுவாக இருந்தாலும் உடனடியாக கிடைக்கப் போவதில்லை. எல்லாமே சரியாக இருந்தால் மட்டும் தான் உடனடியாக கிடைக்கும். மற்றபடி எல்லாவற்றையும் சரி செய்து விட்ட பிறகுதான் உன் கைகளில் கொடுக்க முடியும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். கைகளில் கிடைக்கவிருக்கின்ற விஷயங்களை சந்தோஷமாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதுமே என் குழந்தை நீ தயாராக இருக்க வேண்டும். இந்த அன்பு குழந்தைக்கு என் தாயானவளினுடைய ஆசீர்வாதம் உனக்கு எப்பொழுதுமே இருக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி.